சற்றுமுன் வெளியான தகவல் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வாங்கினால் பொங்கல் பரிசு தொகுப்பு கிடைக்குமா? அது தான் பார்க்க போறோம். நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள பெண்களுக்கு மாதம் ரூ. 1000 உரிமைத் தொகை கொடுத்து வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை என்ற பெயரில் வழங்கப்படும் இந்த உதவி தொகையை நேரடியாக 1,15,00,000 பெண்கள் பெற்று கொண்டிருக்கின்றனர். அண்மையில் இந்த திட்டத்தில் இருந்து சுமார் 1,00,000 பெண்கள் நீக்கப்பட்டனர். இதற்கு காரணம் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகைக்கு தகுதியற்ற நபர்களாக இருப்பதை அரசு கண்டுபிடித்தது தான். இது தவிர இறந்தவர்கள் பெயரும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் இருந்து நீக்கப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் விரைவில் இந்த திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க திட்டமிட்டிருப்பதால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறும் பயனாளிகளின் தகுதிகள் அனைத்தும் உண்மையா என தமிழ்நாடு அரசு மறுபரிசீலனையும் செய்து கொண்டிருக்கிறது. தகுதி வாய்ந்த பல லட்சக்கணக்கான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற முடியாமல் இருக்கின்றன. அவர்களுக்கு இந்த திட்டத்தில் நிதியுதவி கிடைக்கும் வகையில் தமிழ்நாடு அரசு இந்த நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. இந்த சூழலில் புதிய அப்டேட் ஒன்று வெளியாகியுள்ளது. கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற்றால் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பு கிடைக்குமா அல்லது கிடைக்காதா என்ற கேள்வி மக்கள் மத்தியில் இருக்கிறது. உண்மையில் இந்த இரண்டு திட்டங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. குறிப்பாக கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்தில் பயனாளிகள் ரேஷன் அட்டைகளுக்கு வழங்கப்படும் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறலாம். அத்துடன் பொங்கல் சிறப்பு பரிசு தொகுப்பாக கொடுக்கப்படும் ரூ. 1000 பணத்தையும் பெற்றுக்கொள்ளலாம். குறிப்பாக அரிசி, சர்க்கரை ரேஷன் அட்டைதாரர்களுக்கு, விதவை மற்றும் திருநங்கை ரேஷன் அட்டை வைத்திருப்பவர்களும் இந்த பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெறுவதில் மட்டும் பல்வேறு வழிகாட்டு நெறிமுறைகள் உள்ளன. ஆண்டு வருமானம் 2,50,00,000 மிகாமல் இருக்க வேண்டும். கார் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் வைத்திருக்க கூடாது. 3,600 யூனிட்டிற்கு மேல் மின்சாரம் பயன்படுத்தக்கூடாது என்பது உள்ளிட்ட பல்வேறு வரையறைகளை தமிழ்நாடு அரசு விதித்துள்ளது. இந்த விதிமுறைகளுக்கு உட்பட்டு வருபவர்களுக்கு மட்டுமே கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை கிடைக்கும். ஒருவேளை தகுதியற்றவர்கள் யாரேனும் கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை பெற்றால் அவர்கள் குறித்து ஆன்லைனில் ஆதாரத்துடன் புகார் அளிக்கவும் செய்யலாம். அதிகாரிகள் ஆய்வு செய்து தகுதியற்ற பயனாளிகளின் பெயரை கலைஞர் மகளிர் உரிமைத் தொகை திட்டத்திலிருந்து நீக்குவார்கள். அதேபோல தமிழ்நாட்டில் அறுவடை திருவிழாவான பொங்கல் பண்டிகை வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். ஜனவரி 14 தைப்பொங்கல், ஜனவரி 15 மாட்டுப்பொங்கல், திருவள்ளுவர் தினம், ஜனவரி 16 உழவர் திருநாள் என தொடர் அரசு விடுமுறை விடப்படும். அந்த வகையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழ்நாடு அரசு சார்பில் பொங்கல் சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கமாகும். 2025ஆம் ஆண்டுக்கான பொங்கல் சிறப்பு தொகுப்பு குறித்தும் மக்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. இது ஒரு புறம் இருக்க, இந்நிலையில் கூட்டுறவுத்துறை பொங்கல் தொகுப்பு விற்பனை குறித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. இது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு அல்ல, மாறாக கூட்டுறவுத்துறையால் தனியாக விற்பனை செய்யப்படுவை. கூட்டுறவு நிறுவனங்கள் மூலம் பொங்கல் தொகுப்பு விற்பனை செய்யப்படும் என தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ள நிலையில் 3 தொகுப்புகளாக வழங்கப்பட இருக்கிறது. இந்த மூன்றிலும் வெவ்வேறு மளிகை பொருட்கள் இடம்பெற்றிருக்கும். அதன்படி சாதாரண பொங்கல் தொகுப்பு ரூ. 99க்கும், சிறப்பு பொங்கல் தொகுப்பு ரூ. 499க்கும், பெரும் பொங்கல் தொகுப்பு ரூ. 999க்கும் விற்க உத்தரவிடப்பட்டுள்ளது. கூட்டுறவு மொத்த பண்டகசாலைகள், பிரதம மந்திரி கூட்டுறவு பண்டகசாலை, கூட்டுறவு விற்பனை சங்கம், சில்லறை விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றில் பொங்கல் பரிசு தொகுப்பை விற்பனை செய்ய தமிழக அரசு திட்டமிட்டுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, தமிழ்நாடு அரசு சார்பில் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இலவச பொங்கல்
சிறப்பு தொகுப்பு வழங்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் கடந்த ஆண்டு அரிசி, சர்க்கரை, முழு கரும்புடன் ரூபாய் 1000 ரொக்க பரிசு வழங்கப்பட்டது. முன்பெல்லாம் வேட்டி சேலையும் வழங்கப்பட்டு வந்தது. அந்த வகையில் இந்த ஆண்டு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்கப்படும் பொங்கல் தொகுப்பு குறித்து எவ்வித அறிவிப்புகளும் வரவில்லை. இந்த முறையும் ரூபாய் 1000 வழங்கப்படுமா அல்லது அதற்கு முந்தைய ஆண்டைப் போல 21 பொருட்கள் அடங்கிய பொங்கல் சிறப்பு தொகுப்பை வழங்கப்படுமா என மக்களால் எதிர்பார்க்கப்படுகிறது. இருப்பினும் தமிழ்நாடு அரசு வழங்கும் இந்த பொங்கல் சிறப்பு தொகுப்பு சிலருக்கு கிடையாது. மத்திய மாநில அரசு ஊழியர்கள், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், பொருளில்லா அட்டைதாரர்கள், சர்க்கரை அட்டைதாரர்கள், வருமான வரி செலுத்துவோர் ஆகியவர்களுக்கு இது வழங்கப்படாது. அது மட்டுமில்லாமல் சற்று முன் வெளியான தகவல் ரேஷன் அட்டைதாருக்கு முக்கியமான தகவல் வெளியுள்ளது. அது என்னன்னு சொல்ல பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் நண்பர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க. ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும். இதனால் ஈரோடு கிழக்கு தேர்தல் அறிவிப்பிற்கு முன்பாக பொங்கல் டோக்கன் வழங்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறதாம். ஈரோடு கிழக்கில் மீண்டும் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. அடுத்த 6 மாதங்களுக்குள் இங்கே மீண்டும் இடைத்தேர்தல் நடப்பதற்கான அறிவிப்பு தேர்தல் ஆணையத்தால் வெளியிடப்படும். ஈரோடு கிழக்கு சட்டசபை இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டதால் தேர்தல் விதிகள் அமலுக்கு வரும். பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் திட்டம் தொடர்பாக விரைவில் அறிவிப்பு வெளியிடப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான டோக்கன் அடுத்த வாரம் இறுதியில் இருந்து பெரும்பாலும் 20ஆம் தேதியில் இருந்து வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தமிழர்களின் அடையாளமாக அனைத்து தரப்பு மக்களாலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வரும் பெருமைமிகு ஒரு பண்டிகை பொங்கல் திருநாளாகும். மிகுந்த குலத்திற்கே அடித்தளமாய் விளங்கி உணவளித்து வரும் விவசாய பெருங்குடி மக்களுக்கு நன்றி செலுத்தும் ஒரு நாளாகவும் தமிழர்களாகிய அனைவராலும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடிட பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. எல்லா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்த நன்னாளை முன்னிட்டு 1 கிலோ பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை மற்றும் 1 முழு கரும்பு ஆகியவை பொங்கல் பரிசு தொகுப்பாக வழங்கப்படும் என்று தகவல் வெளியாகியுள்ளது. போன முறை வெல்லம் வழங்கப்படவில்லை. அதேபோல் இந்த முறையும் வழங்கப்படாது. அதற்கு பதிலாக ரூபாய் 1000 பணம் வழங்கப்படும். பொங்கல் பரிசு மேலும் முன்கூட்டியே திட்டமிட்டு உற்பத்தி செய்த காரணத்தினால் பொங்கல் திருநாள் முன்னிட்டு வழங்கப்பட்டுள்ள இலவச வேட்டி சேலைகள் அனைத்தும் தயார் செய்யப்பட்டு அனைத்து மாவட்டங்களுக்கும் அனுப்பி வைக்கப்படும். பொங்கல் பரிசு தொகுப்புடன் சேர்த்து இவற்றை வழங்குவதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றன. இந்நிலையில் பொங்கல் திருநாள் சிறப்பாக மக்கள் கொண்டாடிட ஒன்றிய மாநில அரசு ஊழியர்கள், வருமான வரி செலுத்துவோர், பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிவோர், சர்க்கரை அட்டைதாரர்கள், பொருளில்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் 1000 ரூபாய் பொங்கல் பரிசாக நியாய விலை கடைகளில் பொங்கல் திருநாளுக்கு வழங்கப்படும் என்று தமிழக அரசு வட்டாரங்கள் தெரிவித்துள்ளனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்.